அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா மூன்றாவது முறையாக தற்போது போயஸிலிருந்து புறப்பட்டு கூவத்தூர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்து கூவத்தூரில் இருக்கும் நமது செய்தியாளர் குதுப்தினிடம் கேட்கலாம். வணக்கம் குதுப்தின், சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தற்போது மூன்றாவது முறையாக கூவத்தூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6வது நாளாக வி.கே. சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு தற்போது ஆம்புலன்ஸ் உள்ளே சென்றதால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு தகவல் பரவியது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் இது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது, எப்பொழுது நாங்கள் இங்கு சொகுசு பங்களாவில் தங்க வைக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து மருத்துவர்களும் கூடவே இருக்கின்றனர். அந்த ஆம்புலன்ஸ் தான் வெளியே சென்று வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். வயது முதுமை மற்றும் இயல்பாக சுகர், பிபி போன்ற இருக்கக்கூடிய உபாதைகளுக்கு சிகிச்சை செய்வதற்காக மருத்துவ கண்காணிப்பு குழுவும் இங்கு இருப்பதாக அவர் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவித்திருந்திருந்தனர். இந்நிலையில் 3வது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக 3வது நாளாக இன்று இப்போது எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொகுசு விடுதிக்கு வர இருக்கின்றார். இங்கு வந்து எம்எல்ஏக்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இது தொடர்பாக பேசும் பொழுது, எம்எல்ஏக்களிடம் பேசும் பொழுது, நம்முடைய போராட்டம், அதாவது அதிமுகவுடைய போராட்டம் இனி அடுத்த கட்டம் வேறு ஒன்றாக இருக்கும் என்ற வகையில் பேசினார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பான ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு பின்னால் இருப்பது, அதாவது அதிமுக எம்எல்ஏக்களிடையே பிளவை ஏற்படுத்துவதற்கு பின்னால் இருப்பது திமுக என்று சசிகலா சொல்லி வந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மத்திய அரசை குற்றம் சாட்டும் வகையில் அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்று அவர் சட்ட ரீதியான முடிவை எடுப்பதற்காக, அதாவது கவர்னர் அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்களை கொடுத்த பிறகும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இன்னும் அழைக்காத பட்சத்தில் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் குறித்து எம்எல்ஏக்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீவித்யா, உங்க தகவல்களுக்கு நன்றி குதுப்தின்.